நியூஸ் தமிழ் கழுகு. வேட்புமனு தாக்கல்ல விஜய் காட்ட போற சொத்து மதிப்பு தான் 2026 தேர்தல் ஹைலைட்டா இருக்குங்கிறாங்க. தன்னோட சொத்து பட்டியல் பத்தின தீவிர ஆலோசனையில விஜய் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கட்சிக்காக விஜய் எப்படி செலவு செய்யறாரு, எங்கிருந்து பணம் வருதுங்கிறத மத்திய அரசு தீவிரமா கண்காணிக்குதான். குறிப்பா தேர்தல் சமயத்துல தன்னை நோக்கி வர்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா தன்னோட சொத்து பட்டியலையும் தேர்தலுக்கு எந்த வகையில செலவு செய்யணுங்கிறதையும் தனக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் கிட்ட ஆலோசிக்கிறாராம் விஜய். அதோட தொடர்ச்சியா சென்னை திருமங்கலத்துல விஜய்க்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தை ஒரு பிரபல பள்ளி பெரிய தொகைக்கு வாங்கி இருக்கான். இத கணக்கில காட்டி தேர்தல் செலவுகளை செய்ய விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம். அதோட தன்னோட நீலாங்கரை வீடு, பனையூர் கட்சி அலுவலகம்னு சில சொத்துக்களை தன்னோட வேட்புமனு தாக்கலப்ப விஜய் காட்ட போறாராம். கூடவே இதுவரைக்கும் தான் கட்சி நடத்த இழந்த சொத்து பட்டியலையும் தனியா தேர்தல் நேரத்துல விஜய் வெளியிட திட்டம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.